ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாஜிதாஸ் டைரி. இட்ஸ் மீ சாஜிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ரொம்ப சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வெயில் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே வந்து நோன்பு வச்சுட்ருக்கோம். ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமே இது ஒரு ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய தட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 by 1 இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மக்காசோளம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி தான், 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சின்ன பிளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சில இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அதாவது 25 கிராம் 25 கிராம் அப்படி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 7 அப்படி இல்லைனா 8 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்லி எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக சோயாபீன் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இந்த வெயில் காலத்தை வந்து நீங்கள் இப்படி கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மழை காலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிருப்போம். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாடியில் எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் ஷால் போட்டு கவர் பண்ணி காய வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா எந்த விதமான மண் தூசியும் படாமல் இருக்கும். அதே மாதிரி புறா காக்கா ஏதாவது வந்து வாய வச்சு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கருப்பு கலர் ஷாலில் வந்து கவர் பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் 1 by 1 சேர்த்துட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூச்சிலாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து சுத்தமாக ஈரம் பசை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதையுமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி காய்ச்சறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா லிக்விடாக வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கைவிடாமல் வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். அப்படி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வந்து சாப்பிடுவாங்களோ அப்படி சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சக்கரை சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதை இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். 6 மாதம் குழந்தையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பால் எதுவுமே சேர்க்காமல் கொடுக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி ஆயிட்டாங்க, அப்படி இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது நல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாலையுமே வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அதுவுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே வந்து எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 டம்ளர் அளவில் வந்து பால் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றாம தான் காய்ச்சுவேன். ஏன்னா இது வந்து நம்ம தண்ணியில் காய்ச்சி எடுக்கிறோம் இல்லையா, ஸோ பால் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆறும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் திக்காகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு ராகி வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது நல்ல குளிர்ச்சியை தரும். அதனால தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே விட நான் ராகி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நோன்பு வச்சுருப்போம், காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது, என்னடா லஞ்ச் செய்கிறது அப்படின்னும் போது தனித்தனியாக நம்ம செய்ய முடியாது. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டா கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே வந்து ரிஃப்ரெஷிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சாஜிதா. டேக் கேர். டாட்டா பாய்.